ராஜா வணக்கம். 7வது ஊதிய குழு பரிந்துரைகளுடைய அடிப்படையில் தமிழக அரசு பணியாளர்களுக்கும் ஊதிய விகிதங்கள் மாற்றி அமைக்கப்படுவதாக தமிழக அரசு தரப்பில் ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னென்ன ராஜா? சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதாவது வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், பள்ளிக்கல்வித்துறை மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன், மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி, நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் எஸ்.டி. வேலுமணி உள்ளிட்ட அதேபோல் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் நிதித்துறை செயலாளர் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். பங்கேற்ற பிறகு ஒரு செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அரசின் சார்பாக. அந்த செய்திக்குறிப்பில் மத்திய அரசு அதாவது கடந்த 2016 தேர்தல் அறிக்கையின் போது அதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதிய குழுவினுடைய பரிந்துரைகள் அமுல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் தமிழக அரசு பணியாளர்களுக்கும் ஊதிய விகிதங்கள் மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது மத்திய அரசு 7வது ஊதிய குழு அமைத்தவுடன் அந்த பரிந்துரைகள் தமிழகத்தில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு செயல்படுத்த பரிந்துரைக்கப்படும் என ஏற்கனவே அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது தமிழக அரசு பணியாளர்களுக்கும் ஊதிய விகிதங்கள் மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மத்திய அரசின் 7வது ஊதிய குழு பரிந்துரைத்துள்ள திருத்திய ஊதிய விகிதங்கள் குறித்து மத்திய அரசு எடுத்துள்ள முடிவுகளை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு ஊதிய விகிதங்களை மாற்றி அமைப்பதற்கான பரிந்துரைக்க அலுவலர் குழு ஒன்றை உடனடியாக அமைக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அந்த குழுவினுடைய 5 பேர் கொண்ட குழு அது. அந்த குழுவினுடைய இந்த குழுவில் யாரெல்லாம் உறுப்பினர்கள் என்றால், கூடுதல் தலைமை செயலாளர், நிதித்துறையினுடைய செயலாளர் சண்முகம், இவர் நிதித்துறையின் செயலாளர், இவரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார். அதே போல் உள்துறையினுடைய முதன்மை செயலாளர் அபூர்வ வர்மா, அவரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார். பள்ளிக்கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளர் சபிதா, அவரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார். அதே போல் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலாளர் 4வது நபர் இவர். 5வதாக டாக்டர் பி. உமாநாத், இந்திய ஆட்சிப்பணி உறுப்பினர் செயலர், மெம்பர் செக்ரட்டரி, இவரும் இந்த குழுவில். ஆக இந்த 5 பேர், அதாவது நிதித்துறை செயலாளர், உள்துறை செயலாளர், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலாளர் மற்றும் உறுப்பினர் செயலாளர், இந்த 5 பேர் அடங்கிய குழு தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு மத்திய அரசின் 7வது ஊதிய குழு பரிந்துரைத்துள்ள திருத்திய ஊதிய விகிதங்கள் குறித்து மத்திய அரசு எடுத்துள்ள முடிவுகளை ஆராய்ந்து அவற்றை தமிழ்நாடு அரசு அலுவலகங்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்களில் பணியாற்றும் அலுவலர்களுக்கு ஊதிய விகிதங்களை மாற்றி அமைப்பதற்கான பரிந்துரைகளை வழங்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இக்குழு மத்திய அரசு பரிந்துள்ள திருத்திய ஓய்வூதியதாரர்களுக்கும் இவர்கள் தான் அந்த 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும். அதற்கான ஆய்வுகளையும் இவர்கள் நடத்துவார்கள். ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் மற்றும் திருத்திய ஓய்வூதிய கால பயன்கள் குறித்தும் ஆராய்ந்து தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்களுக்கும் இது விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ள இந்த அறிக்கையில். அதே போல இக்குழு தனது அறிக்கை, அதாவது மத்திய அரசினுடைய 7வது ஊதிய குழுவினுடைய அந்த ஊதிய விகிதங்கள் தமிழக அரசு ஊழியர்களுக்கு எப்படியெல்லாம் அதை நிறைவேற்ற வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது குறித்து ஆராய்ந்து தன்னுடைய அறிக்கையை 4 மாத காலத்திற்குள், அதாவது 30/6/2017 அரசிற்கு அளிக்கும்படி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுதான் இந்த செய்திக்குறிப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது.